பாத்தியா அவ எப்படி பேர் வாங்கியிருக்கான்னு? நீ தான் இருக்கிய. ஏன் நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே? நம்ம பேச்செல்லாம் இங்க யார் கேட்க போறா? நல்ல நாளா இந்நேரம் துளசியே பாத்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்லையா துளசி? ஆமாமா. வர புதன்கிழமை ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பாத்தீங்களா, நான் சொல்லல. என்னெல்லாம் டிராமா பண்றா பாரு. நம்ம சுத்தி வேஸ்டடி. இவ்வளவு மாதிரி நடிப்பெல்லாம் நமக்கு வராது. வர்ற புதன்கிழமை தானம்மா. எங்களுக்கு சம்மதம் ராசு, நாங்க ரெடியா இருக்கோம். அப்ப மச்சானுக்கு சம்மதம்னா எங்களுக்கும் சம்மதம் தான். என்ன விசாரிச்சு? ஆமாங்க, எனக்கும் சம்மதம் தான். எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஆமா, கடைசி நேரத்துல கோவிந்தா போட தான் நாம இருக்குமே. ஆமான்னு சொல்லுங்க. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். எங்களுக்கும் சம்மதம் தான்ப்பா. சரிம்மா. தங்கச்சி, நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வர வேண்டியது இருக்குமா? நிச்சயதார்த்தம் பக்கத்துல இருக்குல்ல மச்சா, அத முடிச்ச கையோட வரும். நீங்க எப்ப வேணா வரலாங்க. சரி மச்சா. சரி சரி, பலகாரம் எல்லாம் சாப்பிடுங்க. முதல்ல எடுத்து சாப்பிடு. எனக்கு போதுமா? சாப்பிடுறா. என்னம்மா ரம்யா, திடுதிடுப்பு நிச்சயதார்த்தத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க நாளைக்கு. இப்ப அதனால என்னமா இருக்கு? பொண்ணு ரெடியா இருக்கா, பையனும் ரெடியா இருக்கான். நிச்சயம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? என்ன மாதிரி காத்துட்டு இருக்கணும்னு தலையெழுத்தா என்ன? ரம்யா, அது இல்ல இங்க விஷயம். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணுமா நடக்க கூடாதான்னு நாம தான் முடிவு பண்ணணும். மா, நீ மாமாவுக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் நடக்க விட்டுட்ட, மாமாவுக்கும் துளசிக்கும் கூட கல்யாணம் நடக்க விட்டுட்ட. இப்ப இவங்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி என்னமா செய்ய போற? அப்படி நினைக்காதடி. இந்த இடத்துல இருந்துட்டு கூட இந்த 2 கல்யாணத்தையும் என்னால மாத்தி அமைக்க முடியும். முதல்ல இந்த நிச்சயதார்த்தம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பத்தி யோசிப்போம். இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்துச்சு, அந்த துளசியை நம்ம கையிலே பிடிக்க முடியாது. அப்புறம் புரியலமா, இதுல என்ன பிரச்சனை பண்ண முடியும்? முடியும். ஒருத்தர் நினைச்சா இதை நிறுத்த முடியும். யாருமா அந்த ஒருத்தவங்க? மேகலை. இந்த விஷயத்த மேகலை காதுக்கு கொண்டு போவோம். அவ என்ன செய்யணும்னு அவ முடிவு பண்ணுவா. போன கொடு. சிவா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நம்ம வீட்டுல விசேஷம் நடக்கிறது ஒன்றும் புது விஷயம் இல்ல. பல விசேஷம் இங்க நடந்திருக்கு. ஆனா காவேரிக்கு நடக்கிற நிச்சயதார்த்தம் அதுல ஒண்ணு கிடையாது. இது நிச்சயதார்த்தங்கிறத விட 30 வருஷமா பிரிஞ்சிருந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ற பெரிய விழா. அதனால கோலாகலமா நடக்கணும். சிவா, மாப்பிள்ள, மாமா, நீங்க 2 பேரும் தான் முன்னாடி நின்னு பண்ணணும். நான் பாத்துக்கிறேன்ப்பா. அடி தோல் கிளப்பிடலாம், நீங்க ஃப்ரீயா விடுங்க. பிரமாதமா பண்ணிடலாம், கவலையே படாதீங்க. இதுக்கு எப்பயும் இப்படியே சோகமா தனியா உட்கார்ந்துருக்கா? கல்யாண பொண்ணுக்கான சந்தோஷமே என்ன? இப்படிதான் என் பொண்ணு ரம்யாவுக்கும் சிவாவை நிச்சயம் பண்ணுவீங்க நினைச்சிட்டு இருந்த. ஆனா அது பண்ணாம போயிட்டீங்க. ஹே பத்மா, எந்த நேரத்துல எந்த விஷயத்த பேசுற? அத பேச வேண்டிய நேரமா இது? பாதிக்கப்பட்டவ பேசதான் செய்வேன். நீங்க உங்க அண்ணன் பையனுக்கு பேசி முடிக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி நானும் ஆசைப்பட்டிருப்பேன்ல. சொந்த விட்டு போயிடக்கூடாது நீங்க நினைச்ச மாதிரி நானும் நினைச்சிருப்பேன்ல. என் ஆசை நிறைவேறல அண்ணி. அந்த துக்கம் எனக்கு இருக்கதானே செய்யும். கல்யாணம் நடக்கணும்னு பெரியவங்க நாம ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? பசங்களுக்கு அதுல விருப்பம் இருக்க வேணாமா? சிவா விஷயத்துல சிவா ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நான் என்ன செய்ய முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியுமா சொல்லு? பிள்ளைங்க முன்ன பின்னதான் நினைப்பாங்கன்னு நாம தானே பேசி புரிய வைக்கணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராது பத்மா. நீ புரியாம பேசிட்டு இருக்காத. இங்க பாருங்க, இப்ப நாம காவேரி விஷயம் பேசதான் உட்கார்ந்துருக்கோம். இப்ப எதுக்கு தேவையில்லாம பழைய விஷயம்லாம்? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எல்லா விஷயத்திலும் தலையிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா?
நீ யார் என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு? அத்த என்ன பேசுறீங்க அத்த? அவங்கள யாருன்னு கேக்குறீங்க? ஏன் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தங்க தான். இன்னும் சொல்ல போனா அவங்க உங்க எல்லாரையும் விட முக்கியமானவங்க. இன்னொரு தடவை அவங்கள பார்த்து யாருன்னு யாருமே கேட்காதீங்க தயவு செஞ்சு. அதுக்கு உங்களுக்கு அருகதையே இல்லை. சிவா, எந்த வகையில துளசி இந்த குடும்பத்துல முக்கியமான ஒரு ஆளுன்னு நீ சொல்ற? ஜனனி, சிவா, இப்ப எதுக்கு தேவையில்லாம ரம்யா பிரச்சனையை உள்ள இழுக்கிற? அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல. அப்படி பார்த்தா அத்தை பேசுற விஷயம் மட்டும் புது விஷயமா? அதுவும் நடந்து முடிஞ்ச விஷயம் தானே. அதை எதுக்கு இப்ப அத்தை பேசணும்? அந்த விஷயத்தை நான் பேசதான் செய்வேன் சிவா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் பேசுவேன் சிவா. ஏன்னா அந்த துரோகத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. எல்லாரும் நிறுத்த போறீங்களா இல்லையா? எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்தை இந்த வீட்டுல பேச முடியுதா? எப்ப பாரு ஏதாவது ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. இத பாருங்க, நாளைக்கு இந்த வீட்டுல காவேரிக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. அது ரொம்ப நல்லபடியா நடக்கணும். அதுக்கு எல்லாரும் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. வேற எதுவும் பேசிக்கிட்டு இருக்க வேணாம். இப்படியே கிளம்பி போயிடுங்க. எனக்கு மட்டும் எந்த நியாயமும் கிடைக்காமலே இருக்கட்டும்.